மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம் வராது. நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான பழமொழி, நாம் அனைவரும் அறிந்த பழமொழி. கையை ஊன்றித்தான் கரணம் பாய வேண்டும், அல்லது காலை ஊன்றித்தான் கரணம் பாய வேண்டும், கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற ஒரு சொல் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இதற்கான விளக்கம் இப்பொழுது நான் தர காத்திருக்கிறேன். ஒவ்வொரு பழமொழியும் நமது முன்னோர்கள் பூடகமாக அல்லது மறைபொருளாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நாம் இதை சொல்லி வருகிறோம், ஆனால் இதற்கான மெய்யான விளக்கம் புரிந்து கொண்டோமா என்பதுதான் இங்கே ஒரு வினாவாக இருக்கிறது. எனவே புரிந்து கொண்டோருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியாதோருக்கு தான் இந்த விளக்கம். நண்பர்களே, கையை ஊன்றித்தான் கரணம் பாய வேண்டும், காலை ஊன்றித்தான் கரணம் பாய வேண்டும், கரணம் தப்பினால் மரணம் என்பதன் பொருள் என்ன? இந்த கை என்பது என்ன? கை என்பது நாம் உபயோகப்படுத்தும் கை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கை என்பதற்கு நாசி என்ற பொருள் இருக்கிறது. நாசி என்பது நமது மூக்கு. கால் என்பது என்ன? கால் என்பது நாம் நடக்க பயன்படுத்தப்படும் கால், நமது உடலில் உள்ள கால் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பொருள் இருந்தாலும் இன்னொரு பொருள் இருக்கிறது. கால் என்பது காற்று என்று ஒரு பொருள் இருக்கிறது. எனவே கை என்பது நாசி, கால் என்பது காற்று. கரணம் என்பது என்ன? கரணம் என்பது இங்கே வீரட்டானம், புரியம், பித்தம் என்கின்ற பொருள் இருக்கிறது. இந்த வீரட்டானம், புரியம், பித்தம் என்கின்ற சொல்லிற்கு நடனம், கூத்து என்று பொருள் இருக்கிறது. அதே போல இன்னொரு சொல்லும் இருக்கிறது. இந்த கரணம் என்பதற்கு அழைப்பு என்று பொருள் இருக்கிறது. அழைப்பு, அழைப்பு என்றால் அசைவு. எனவே நண்பர்களே, இந்த அசைவு, நடனம் என்பது என்ன, இந்த கால், கை என்பதன் பொருள் என்ன என்பது பற்றி, எதற்கு இந்த மூன்றும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி சற்று விரிவாக காண இருக்கிறோம். நண்பர்களே, நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் சுவாசம், காற்று. இந்த காற்று எதன் வழியாக நாம் சுவாசிக்கிறோம்? நாசி வழியாக. எனவே நாசி என்பது நமக்கு ஒரு உறுப்பாக இருக்கிறது, இந்த காற்றை சுவாசிக்க. இந்த காற்று இல்லை என்றால் நமது உயிர் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. எனவே நண்பர்களே, இந்த உயிர் வாழ வேண்டும் என்றால் உணவு எப்படி அவசியமோ அதுபோல காற்று மிக மிக அவசியம். உணவு இல்லாமல் கூட ஒரு சில நாட்கள் நாம் இருக்கலாம். ஆனால் காற்று என்பது ஒரு நொடி கூட நாம் சுவாசம் மறந்துவிட்டால், அல்லது சுவாச நிலை ஒரு நொடி கூட தவறாமல் நாம் சுவாசிக்க வேண்டும். அப்படி சுவாசித்தால்தான் இந்த உயிர் உடலிலே தங்குகிறது. எனவே சுவாசம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த சுவாச நிலையை கண்டுகொண்ட பெரியோர்கள் இறைவனை காண விரும்பினார்கள். அந்த இறைவனை காண விரும்பும் போது அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு அந்த பயிற்சி அல்லது முயற்சி, அதனுடைய தேடுதல், இதன் வழியாக கிடைத்த விடைதான் இந்த காற்றின் வழியாக இறைவனை காண முடியும். அதற்கான நிலையை மேற்கொண்ட பொழுது ஏற்பட்ட ஒரு நிலைதான் தவம், தியானம் அல்லது இறைக்கலப்பு. அந்த இறைக்கலப்பு என்று சொல்லக்கூடிய தவம், தியானம் என்கிற நிலை வரும்போது அதற்கான பயிற்சியாக சுவாச நிலையை மேற்கொண்டார்கள். இந்த சுவாச நிலையை மேற்கொள்ளும் போது ஏற்படுத்தப்பட்ட விளைவு, அங்கே ஒரு அற்புதமான ஒரு ஆனந்த நிலை அவர்களுக்கு தென்பட்டது. இந்த சுவாச நிலையை உள்ளிழுத்து அடக்கி வெளியே விடும்போது ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தினார்கள். அந்த சூத்திரம் வழியாக அவர்கள் பேரின்ப பெருநிலை அடைந்தார்கள். அந்த அடைந்த நிலையின் வழியாக கவிகளை இயற்றினார்கள். அந்த கவியிலே எண்ணற்ற கருத்துக்களை மறைமுகமாக, பூடகமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த பொருளை நாம் உணர்ந்து கொண்டோமா? உதாரணமாக, கையை ஊன்றி காலை ஊன்றி கரணம் பாய வேண்டும் என்றால், இந்த கை, கால், கரணம் என்பதற்கான பொருளை விளங்கி கொண்டால் நமக்கு அதன்படி நாம் நடப்பதற்கு எளிதான விளக்கமாக தெரியும். எனவே நண்பர்களே, இந்த நடனம் என்பது என்ன என்றால்,
அதாவது கை கால், கை என்பது நாசி, கால் என்பது காற்று. இந்த நாசி வழியாக காற்றை சுவாசிக்கிறோம். இதே காற்றை இறை காற்றாக தவம் புரியும் போது மாற்றப்படுகிறது. அந்த தவம் புரியும் போது ஏற்படக்கூடிய அந்த காற்று மாற்றத்தின் விளைவாக நமக்கு ஒரு பேரின்ப பெருங்களிப்பு நிலை ஏற்படுகிறது என்றால் அதற்கு மூல காரணம் வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலை. வடகலை என்பது சூரிய சக்தி, இடகலை என்பது சந்திர சக்தி, சுழுமுனை என்பது இரண்டும் கலந்த கலவை. இந்த மூன்றும் சேர்ந்துதான் திரிசூலம் என்பார்கள். இந்த திரிசூலம் என்பது இதுதான். திருக்கோயில்களை பார்த்திருப்பீர்கள். திரிசூலம் சக்தி நிறைந்த இறைவனுக்கு திரிசூலத்தை கையிலே கொடுத்திருப்பார்கள். இது ஒரு குறியீடு. இந்த குறியீட்டை நாம் புரிந்து கொண்டோமா என்றால் அதுதான் வினா. இந்த குறியீட்டை நாம் புரிந்து கொண்டு அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டால் இது நமது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த, இறைவனோடு இரண்டர கலப்ப, ஆற்றல் பெற, சக்தி பெற ஏற்படுத்தப்பட்ட ஒரு குறியீடு தான் திரிசூலம். திரிசூலத்திலே 3 நிலைகள் இருக்கும். அந்த 3 நிலையிலே ஒன்று வடகலை, மற்றொன்று இடகலை, நடுவில் இருப்பது சுழுமுனை. இந்த சுழுமுனை தான் இறைவனோடு சூரியகளையும் சந்திரகளையும் இணைந்து செயல்படும் நிலை. எனவே நண்பர்களே, இந்த திரிசூல நிலை என்பது இதுதான். எனவே இந்த கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், கரணம் என்பது இங்கே நடனம், நடனம் என்பது அசைவு, அசைவு என்பது இறை அசைவு. இந்த இறை அசைவு எங்கே நடைபெறுகிறது? நமது உடலிலே குண்டலினி மகாசக்தி இருக்கிறது. இந்த குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்தில் இருக்கிறது. இந்த மூலாதாரம் எங்கே இருக்கிறது என்றால் முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே வால் பகுதியில் இருக்கிறது. பிறப்பு உறுப்பிற்கும் கழி உறுப்பிற்கும் இடையே அமைந்திருக்கிறது. அங்கே இறுதியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் இயங்குகிறது. சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இந்த உடலில் இருக்கிறது. 7 சக்கரம் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்கள் வழியாகத்தான் இறைப்பொருள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் இறைவன் நடக்கும் பாதை. இந்த பாதையை புரிந்து கொண்டால் நமது நடனம் எளிதாக விளங்கும். இந்த நடனம் நின்றுவிட்டால் நமது உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்து விடுகிறது. இதைத்தான் கூற வந்தார்கள், கரணம் தப்பினால் மரணம். எனவே கரணம் என்பது ஆட்டம், கூத்து, நடனம். இது இறை ஆட்டம். இந்த இறை ஆட்டம் உள்ளே இருந்து கொண்ட இறைப்பொருளாக இயங்கும் வரையிலே நமது உயிர் காற்றின் வழியாக சுவாசிக்கப்பட்டாலும் அந்த காற்றை உட்கொண்டு அந்த காற்றின் வழியாக இறைப்பொருள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த இறைப்பொருள் இயக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காற்று நிலையை மாற்ற வேண்டும். காற்று நிலையை மாற்ற வேண்டும் என்றால் தவ யோகிகள், ஞான பெருமக்கள் சொன்ன அந்த கருத்தை புரிந்து கொண்டு இந்த காற்று நிலையை மாற்ற வேண்டும். மாற்றும் போது வடகலை, இடகலை, சுழுமுனை என்கின்ற திரிசூல நிலை ஏற்படுத்தப்படுகிறது. அந்த திரிசூல நிலையை நாம் உள்வாங்கி அந்த திரிசூல நிலையிலேயே நாம் வாழ்ந்தால், இந்த திரிசூல நிலை என்று சொல்லக்கூடிய வடகலை, இடகலை, சுழுமுனை என்ற சுவாச நிலையை நாம் உணர்ந்து கொண்டு அதன் வழியாக தவம் ஏற்றினால் நமக்கு மரணம் ஏற்படுவது தள்ளி போகும். இந்த உடல் உயிர் நீண்ட நாள் வாழும். இதற்கான ஒரு விளக்கம்தான் இந்த கரணம் தப்பினால் மரணம். எனவே கரணம் என்று சொல்லக்கூடிய இறை நடனத்தை, இறை ஆட்டத்தை, இறை கூத்தை நாம் காண வேண்டுமென்றால், அந்த இறைவனை உணர வேண்டுமென்றால், இறைவனை கண்குளிர காண வேண்டுமென்றால், இறைவனோடு உறவாடி இந்த உயிர் இந்த உடலிலே நீண்ட நாள் தங்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் இறைவனை நாம் இறைவனை நாம் காணுவதற்கான, அந்த நடனத்தை பார்ப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு தவம் தியானம் என்கின்ற நிலையை அடைய வேண்டும். அப்படி தவம் தியானம் என்கின்ற நிலையை நாம் பெறும்போது இந்த உடல் நீண்ட நாள் பாதுகாக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த உடலிலே உயிர் இருக்கும் வரை உடலும் உயிரும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து உறவாடி வருகிறது. இந்த உடலை விட்டு உயிர் இல்லை, உயிரை விட்டு உடல் இல்லை என்ற நிலையிலே இருக்கும்போது இந்த காற்றின் மகத்துவத்தை, அதனுடைய பெருமையை உணர்ந்து அந்த கரணம் தப்பினால் மரணம், காலை ஊன்றித்தான் கரணம் பாய வேண்டும், கையை ஊன்றித்தான் கரணம் பாய வேண்டும் என்ற நிலையை புரிந்து கொண்டு, கை என்பது நாசி, கால் என்பது காற்று, கரணம் என்பது இறைக்கூத்து. இந்த இறைக்கூத்து வேண்டது பார்க்க வேண்டுமென்றால், கண்குளிர காண வேண்டுமென்றால் தவம் என்கிற நிலையை மேற்கொள்ளப்பட வேண்டும். தவம் தியானம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய விளைவுதான் இந்த கரணம் என்கின்ற
இறை கூத்து. நெற்றி புருவத்திலே நடனம் ஆடுகிறான் இறைவன். அந்த நெற்றி புருவத்திலே பரஞ்சோதியாக, அருட்பெருஞ்சோதியாக, தீப ஒளியாக, நெருப்பாக, பிரகாசமாக அந்த இறை நடனம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த இறை நடனத்தை காண வேண்டும் என்றால் நாம் அனைவரும் கையை ஊன்றி அல்லது காலை ஊன்றி, கை கால் இரண்டையும் ஊன்றி கரணம் பாய வேண்டும். கை கால் இரண்டையும் ஊன்றி கரணம் பாய்ந்தால் நமது மரணம் இப்பொழுது நமது உடலுக்கு இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்வோம். எனவே கை என்பது நாசி, கால் என்பது காற்று, கரணம் என்பது இறை நடனம் என்பதை உங்களுக்கு உணர்த்திவிட்டு மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.